வணக்கம். இன்று நாம் நவராத்திரி என்ற புனிதமான பண்டிகையை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்பதை குறிக்கிறது. இந்த பண்டிகை தெய்வீக தாயாரான அம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஏன் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது? புராண கதைகளில் மகிஷாசுரன் என்ற அசுரன் தெய்வங்களை அடக்கி உலகத்தை அச்சுறுத்தினான். அப்போது பரமசிவன், விஷ்ணு மற்றும் அனைத்து தேவர்களின் சக்திகளும் ஒன்றிணைந்து துர்காதேவியாக அவதரித்தது. அம்பாள் 9 நாட்கள் கடுமையாக போரிட்டு 10ஆம் நாளில் மகிஷாசுரனை அழித்தாள். அந்த வெற்றியின் நினைவாகத்தான் நவராத்திரி 9 நாட்கள், விஜயதசமி 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. 9 நாட்கள் 9 வடிவங்கள். நவராத்திரியில் நவதுர்கை என்று அழைக்கப்படும் 9 ரூபங்களில் தாயாரை வணங்குகிறோம். சைலபுத்ரி சக்தியின் முதல் வடிவம். பிரம்மச்சாரிணி தவம் இருக்கும் தாயார். சந்திரகண்டா சந்திரனை அலங்கரித்தவள். குஷ்மாண்டா உலகை படைத்தவள். ஸ்கந்தமாதா முருகப்பெருமானின் தாய். காத்யாயினி மகிஷாசுரனை அழித்தவள். காளராத்திரி உக்கிரமான ரூபம். மகாகௌரி அழகும் கருணையும் கொண்டவள். சித்திதாத்திரி அனைத்தையும் அருளுபவள். ஒவ்வொரு நாளும் அந்த வடிவத்தை தியானித்து பூஜை செய்யப்படுகிறது. பிராந்திய வழிபாடு. வட இந்தியாவில் துர்கா பூஜை, கர்பா, தாண்டியா நடனங்கள் நடைபெறும். தென்னிந்தியாவில் கோல வைத்து வீடு வீடாக சென்று பாடல் பாடி பூஜை செய்யும் வழக்கம் உண்டு. கிழக்கிந்தியாவில் கொல்கத்தாவில் பிரபலமான துர்கா பூஜை நடைபெறும். கர்நாடகாவில் மைசூர் தசரா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாள் விஜயதசமி. நவராத்திரியின் 10ஆம் நாள் விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது. இது அறிவிலும் கல்வியிலும் தொழிலிலும் வாழ்க்கையிலும் புதிய துவக்கத்திற்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அன்று ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நடைபெறுகின்றன. முடிப்பு. ஆகஸ்ட். நவராத்திரி வெறும் பண்டிகை அல்ல, இது நம்முள் இருக்கும் அறம் எப்போதும் அசுரத்தின் மீது வெற்றி பெறும் என்பதை உணர்த்தும் புனிதமான விழா. அம்பாளின் அருளால் அனைவருக்கும் அறிவு, ஆரோக்கியம், வளம், வெற்றி அனைத்தும் கிடைக்கட்டும். வாழ்க நவராத்திரி.